பூத் ஸ்லிப்பு தேவையா, அது நெசசரியா, அது வந்து எப்படி சார் அது நம்ம தேர்தல் அதிகாரி வந்து சத்யபிரதா சாஹூ அவர்கள் கூட சொல்லியிருக்காரு. சரி, இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. வாக்காளர் அட்டை என்கிட்ட இல்லை, ஆதார் கார்டு மட்டும்தான் இருக்கு, என்னோட இந்த கரண்ட் அட்ரஸ்ல நான் ஓட்டு போடலாமா? போடலாம். 10 அடை அப்போ இருந்த பரபரப்புல இப்போ 10% கூட இல்லை. வீடு ஊரா எழுதி ஒட்டிடுவாங்க. உங்களை ஓட்டு உதயசூரியனுக்கு செவுத்துலாம் 6 மாதம் அது வெள்ளை சுண்ணாம்பு அடிக்கணும். அப்போ ஏடிஎம்கே கவர்மெண்ட் ஜெயிச்சிருச்சு. மேலே வந்து ஜெயலலிதா படத்தை மாட்டினாங்க. எனக்கு தலைவன் கருணாநிதி தான். ஜெயலலிதா படத்தை மாட்டி நான் இந்த வேலையை பார்க்க மாட்டேன்னு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். என்னது நீங்க ஏன் சார் அதெல்லாம் பாக்குறீங்க? நீங்க கட்சி வேலை தானே பார்க்கணும். நீங்க ஏன் வந்து ஒரு படத்தை சார்பா, அவர் ஒரு ஹீரோ, அவர் என்ன வேணாலும் படத்துல இது பண்ணார், நீங்க அதெல்லாம் பாக்குறீங்க? இல்லைம்மா, நான் ஒரு பத்திரிக்கை எம்ஜிஆர் ஏதாவது சிகரெட் குடிச்சு பார்த்துருக்கீங்களா? சரக்கு அடிச்சது பார்த்துருக்கீங்களா? இப்போ எம்ஜிஆர் சொன்னீங்கல்ல, இப்போ கோட்டு படத்தினுடைய கேசட் டீசர் இப்போ பார்த்தா ஃபுல்லாக பார். வணக்கம் நேயர்களே, இது தமிழக அரசியல் களம். நான் உங்கள் அமிர்தா. ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து இந்த அரசியல் களத்தில் என்ன சூடு பிடிச்சிட்டு இருக்கு, என்ன விவாதம் நடந்துட்டு இருக்குன்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்மளோட தமிழா பாண்டியன் சார் இருக்காரு. மறக்காம எல்லாரும் ஓட்டு போடுங்க. மை ஓட் மை ரைட் மறந்துடாதீங்க சார். வணக்கம். வணக்கம் சார். சார், இப்போ வந்து தேர்தல் களம், தேர்தல் பரப்புரைகள் எல்லாமே முடிஞ்சு எல்லாமே ஓஞ்சி போச்சு. இப்போ எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நாளைக்கு ஓட்டு போடணும் அப்படின்றதுக்காக. இந்த டைமில் வந்து பூத் ஸ்லிப்பு தேவையா, அது நெசசரியா, அது வந்து எப்படி சார் அது நம்ம தேர்தல் அதிகாரி வந்து சத்யபிரதா சாஹூ அவர்கள் கூட சொல்லியிருக்காரு. இந்த பூத் ஸ்லிப் வந்து கட்டாயமா, இது மக்களுக்கு ஒரு புரிதலே இல்லாமல் இருக்கே சார், அது அப்படின்னா என்ன? இல்லை, பூத் ஸ்லிப் என்பது எந்த வார்டு, எந்த பூத்து ஓட்டு போடக்கூடிய இடம் இது, அவருடைய பெயர், வாக்காளர் அடையாள அட்டையினுடைய நம்பரு, இதெல்லாமே நீங்கள் அரசியல் கட்சிகள் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அந்த பூத் ஸ்லிப்பை கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துட்டு போவாங்க. நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 30-40 ஆண்டு காலத்துக்கு முன்பு அப்படி தான். திமுககாரன் வந்து திமுக ரெட்டையிலையில் பிரிண்ட் பண்ணி கொண்டு பூத் ஸ்லிப் கொடுத்துட்டு போவான். திமுககாரன் உதயசேரனை கொண்டு கொடுத்துட்டு போவான். காங்கிரஸ்காரன் கை சின்னது அவ்வளோ. ஏன்னா இதை கொண்டு நீங்கள் அதாவது பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி ஒரு 10-20 டேபிள் கூட வேலை அனைத்து கட்சியும் உட்காந்துருப்பாங்க. அப்போ அவங்ககிட்ட கொண்டு போய் இந்த பூத் ஸ்லிப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை நம்பர் வாக்குப்பெட்டி எந்த இடத்துல இருக்குது இது மிக தெளிவாக தெரிஞ்சது. நீங்கள் நேராக அந்த இவங்க எழுதி கொடுக்குற அந்த பூத் ஸ்லிப் எடுத்துகிட்டு போய் முன்னாடி இருக்கக்கூடிய அதிகாரி கொடுத்தா அவர் அந்த 14வது பெட்டியில் போய் ஓட்டு போடுங்க, 13வது பெட்டியில் போய் ஓட்டு போடுங்க. அது அலைச்சல் மிச்சம், ஈஸியாக முடிஞ்சு. இதுதான் பூத் ஸ்லிப். பூத் ஸ்லிப்பில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் பூரா இருக்கும். உங்களுடைய பெயர், அப்பா பெயர், கணவன் பெயர், எந்த பொட்டியில் ஓட்டு போடணும், நம்பர் எது எல்லாம் இருக்குது. இதுதான் பூத் ஸ்லிப். ஆமாம், இதை காமிச்சு அவங்களுக்கு சந்தேகம் வந்துன்னா உங்களுடைய அடையாள அட்டையை காமிப்பாங்க. ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, பேன் கார்டு. இப்போ எதாவது கேட்டாங்கன்னா சரி இந்த பூத் ஸ்லிப்பில் இருக்கிறவரும் இது ஏன்னா பூத் ஸ்லிப்பில் வந்து இப்போலாம் படமே இருக்குது எங்கே அந்த புக்கில், அதை வந்து பிரிண்ட் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் இருக்கிறவர் உண்மையான இவர் தானா கண்டுபிடிக்கிறதுக்கு அப்போ பேன் கார்டில் ஃபோட்டோ இருக்கும், ஆதார் கார்டில் ஃபோட்டோ இருக்கும். இதை காமிச்சு ஏன்னா ஓட்டை வந்து அரசியல் கட்சிகளை மாற்றி, அதாவது ஏமாற்றி கள்ள ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தவிர்ப்பதற்காக என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, பூத் ஸ்லிப் கொடுத்துட்டா அந்த பூத் ஸ்லிப் எடுத்து கொண்டு போய் பள்ளிக்கூடத்து வாக்குச்சாவடிக்கு முன்னாடி உட்காந்துருப்பாங்க. அவங்கள்ட்ட கொண்டு கொடுத்தீங்கன்னா அவங்க நேராக நீங்கள் 14வது டோர் நம்பரில் இருக்கிற பெட்டியில் போய் போட்டுப்பாங்கன்னா அங்கே அதிகாரி உட்காந்துருப்பாங்க. போலிங் அதிகாரிகள், வாக்குப்பதிவு அதிகாரிகள், அவங்க பார்ப்பாங்க. சரி இவர் தான் அவர் தான் இவர். சந்தேகம் வந்தால் அடையாள அட்டை பார்ப்பாங்க, ரைட் ஓட்டு போட்டு போங்க. இதுதான் பூத் ஸ்லிப். சரி, இப்போ பூத் ஸ்லிப்புக்கு இப்போ எந்த தொகுதியிலுமே வந்து முயற்சி பண்ண மாதிரி தெரியல, இல்லை உண்மையாகவே நடக்குதா சார்? நடக்குது. இது அடிப்படையான விஷயம். அது பூத் ஸ்லிப் இருந்தால் தான் ஓட்டு போட முடியும். பூத் ஸ்லிப் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் போய் எந்த வார்டு, எத்தனாவது டிவிஷன், எந்த வீதின்னு சொன்னால் வாக்குச்சாவடிக்கு முன்னாடி முகவர்கள், ஒவ்வொரு கட்சி முகவர்கள் இருப்பாங்க. அவங்க உடனே பார்த்து குறித்து கொடுத்துருவாங்க. அதை எடுத்துகிட்டு போனால் நீங்கள் போலிங் ஆஃபீஸர் இருப்பார், அவர்கிட்ட
எழுதி கொடுத்தது. அவர் ஒரு புத்தகம் வச்சுருப்பார், அதை பிரித்து பார்ப்பார். பிரித்து பார்த்தா சரி இந்த பேர் இருக்குது, சரி உங்கள் ஐடி கார்டை கொடுங்க, ஐடி கார்டில் ஃபோட்டோ இருக்கும், அந்த புக்லேயும் ஃபோட்டோ இருக்கும், ரைட் போட்டு வாங்க. சரி, இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. வாக்காளர் அட்டை என்கிட்ட இல்லை, ஆதார் கார்டு மட்டும்தான் இருக்கு, என்னோட இந்த கரண்ட் அட்ரஸ்ல நான் ஓட்டு போடலாமா? போடலாம். 10 அடையாள அட்டை சொல்லியிருக்காரு சத்யபிரதா சாகு. என்னன்னா பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, ஆதார் கார்டு, உங்களுக்கு இருக்கக்கூடிய பேங்க் கேஸ் பில் எல்லாத்துலேயுமே இப்போ அடையாள அட்டையோட போட்டோ ஒட்டி அடையாள அட்டை இருக்கு. அந்த கரண்ட் அட்ரஸோட அந்த வார்டுல எங்க போய் நம்ம ஓட்டு போடலாம் இல்லையா? அதுவும் இது கள்ள ஓட்டு போடாம இருக்கிறது தான். அதுதான் சார், மக்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படணுன்றதுக்காக தான் சார் இந்த ஒரு क्वेश्चन. ஓகே சார், இப்போ நெக்ஸ்ட் உங்களோட நீங்க வந்து இப்போ எத்தனையோ தேர்தல்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்கல்ல சார், அப்ப இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் மேஜரா நீங்க ஏதாவது ஒரு ஸ்லைட்டா ஒரு விஷயம் நான் சொல்லணுமா, இல்லை நான் அதை அப்போ பார்த்துருக்கேன் இப்போ இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறேன்? இல்லை, அதாவது எனக்கு ஒரு 20 வயசில் நான் முதல் ஓட்டு போட்டேன். 20 வயசுனா நீங்கள் 80 வச்சுக்கங்க, 1980களில். அப்போது இவ்வளவு அப்போ இருந்த பரபரப்பில் இப்போ 10% கூட இல்லை. அப்போ என்ன நடக்கும்னா வீடு ஊரா எழுதி ஒட்டிடுவாங்க, உங்களை ஓட்டு உதயசூரியனுக்கு. செவுத்துலாம் 6 மாதம் அது வெள்ளை சுண்ணாம்பு அடிக்கணும். எல்லா செவரும் உங்களை ஓட்டு ரெட்டை இலைக்க இந்த பக்கம் எழுதுவான், அவன் அடித்தது இவன் எழுதுவான். செவுரு பூரா அப்படி தான் இருக்கும். என் வீட்டு செவுத்துல எழுதுறதுக்கு எனக்கு தெரியாமல் நான் ராத்திரி வந்து எழுதிட்டு போயிடுவான். ராத்திரியில் நான் அண்ணாதிமுக காரனாக இருப்பேன், திமுக சூரியனை போட்டு போயிடுவான். யாரா போட்டதுன்னு பார்த்தா நைட்டு 12 மணிக்கு வரைஞ்சி வச்சுட்டு போயிடுவான். அப்போ இப்படியெல்லாம் நடக்கும். தேர்தல் ஆணையாளர் சேஷன் ஒருத்தர் வந்தார். ஆமாம் சார், டிஎன் தலைமை அவர் தான் சொல்லிட்டாரு, அந்த செவரு எழுதுறதுக்கு 1000 ரூபா 2000 ரூபா பணம் கொடுத்துருப்பீங்க, வாக்காளர் கணக்கில் ஏற்றிடு. வாக்காளர் கணக்கில் எத்தனை செவரு எழுதியிருக்கு? 100 செவரு, 2 லட்ச ரூபா வாக்காளர் கணக்கில் ஏற்றிடு. சூப்பர், 2 லட்ச ரூபா. அப்போ வாக்காளர் அப்போ நீ எவ்வளோ செலவு பண்ண? உனக்கு லிமிட் வந்து 5 லட்ச ரூபா தான். 7 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்க, நீ ஜெயிச்சா செல்லாது. பார்த்தா என்னடா எலெக்ஷன் நாமினேஷன் போடுறது முடியும் செல்லாதுங்கிறான் இந்த ஆளு அப்படின்னு. செவரெல்லாம் காப்பாற்றப்பட்டது, செவரெல்லாம் காப்பாற்றப்பட்டது. இப்படி அப்போ பெரிய நீங்கள் வேனை வச்சுட்டு ஆட்டோ வச்சுட்டு ராத்திரிலாம் தூங்க முடியாது. உங்களை விட்டு வாக்காளர்களே கச்சா முச்சாக நீங்கள் ஒரு மாதம் குழந்தை குட்டி படிக்க முடியாது, ராத்திரிலாம் தூங்க முடியாது. வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு ஒரு ஆள், அவருக்கு பேச்சாளருக்கு வந்து டெய்லி 2000 ரூபா சம்பளம். அவர் என்ன பண்ணுவார், மைக்கை முழுங்கிடுவார். மைக்கை முழுங்கிட்டு கத்துறான். அந்த ஏரியாவில் இருக்கிற ராத்திரியே என்னடா இவன் போய் முடியும், உங்களை ஓட்டு பொண்ணான ஓட்டு ரெட்டை இலைக்கு, அவன் போய் அடுத்த நிமிஷம் அடுத்து அந்த சூரியனும் ஒரு ஆள் வந்துடுவான். அவன் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கத்துவான். மைக்கு குழாய் எங்கே வீட்டுக்குள்ளேயே வச்சுருப்பானுங்க. வீட்டுக்குள்ளே குழந்தையில வீடு கத்தும். என்ன ஆச்சு? இப்படியெல்லாம் நடந்தது. இப்போ அப்படிலாம் இல்லை. இப்போ எலெக்ஷன் இப்போ ஓட்டு போடுங்கன்னு செல்ஃபோனில் வருது. எதில் வருது? செல்ஃபோன்லேயும் டிவிலையும் வருது. இப்போது வாக்காளர்கள் பூரா விஞ்ஞானமயமாக ஆக்கப்பட்டதுனால இந்த தொந்தரவெல்லாம் கிடையாது. அப்போ வந்து நேரடியாகவே வேட்பாளர்களுக்கும் வாக்காளர்களுக்குமான தொடர்பு நேரடியாக இருக்கும். அப்படியா? ஆமாம். எனக்கு தெரிஞ்சு பெரியசாமி திருப்பூர் தொழிற்சங்க தலைவர் எலெக்ஷன் நின்னார். எலெக்ஷன் நின்னப்போ வீடு வீடாக நடந்து போய் ஒவ்வொரு வீட்டுக்கு போனார். அந்த தொகுதியில் அவர் வந்து பேரூராட்சி தலைவராக இருந்தார். அனுப்புறவாளையம் பேரூராட்சி தலைவர் பெரியசாமின்னு பேர், பெரிய தியாகி. அவர் அண்ணன் போஸ்டே ஜெயிச்சார். ஆமாம், அவர் வந்து திமுக காரரு. திமுக ஜெயிச்சிருக்காரு. அப்போ ஏடிஎம்கே கவர்மெண்ட் ஜெயிச்சிருச்சு. மேலே வந்து ஜெயலலிதா படத்தை மாட்டினாங்க. எனக்கு தலைவன் கருணாநிதி தான், ஜெயலலிதா படத்தை மாட்டி நான் இந்த வேலையை பார்க்க மாட்டேன்னு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். அதே போல் பேரூராட்சியில் நடக்கிற செலவினங்கள் பூராமல் பாதியை அதிகாரியை அடிச்சுக்குவார், பாதி கீழே இருக்கிற ஈவோ திருடிக்குவார். ஆனால் ஆடிட்டிங் வரும்போது அவருக்கு ஒரு கவரை கொடுத்தா அவர் எல்லாம் சரியாக கையில் போட்டு போயிடுவார். இவர் என்னென்ன யார் எவ்வளோ வேலை நடந்தது, எத்தனை பைப்பு கனெக்ஷனு எல்லாத்தையும் இப்போ முழுமையாக விசாரித்து கைது போடணும். கைது போடாது, காசை வாங்கி கைது போடாதுன்னு சண்டை முடிச்சு அவர் சஸ்பெண்டே பண்ணார். அப்போ கோயம்புத்தூர் கலெக்டர் ராமன் இருந்தார்.
நான் சொல்கிறது ஒரு 80-85 வாக்கில் இப்படி இப்படி நல்ல தலைவர்கள்லாம் இருந்தாங்க. இப்போ அது போல ஆட்களே இல்லை. அதனால் அந்த காலம் வேறு, இந்த காலம் வேறு. ஓகே சார், இப்போ நிறைய பேர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ விஷால் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. இது எப்படி சார் இது? இல்லை, விஷாலுக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ ரத்தனம்னு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த படத்தை ரெட் ஜெயண்ட் செண்பகமூர்த்தி ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. ஏன் ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாருன்னா 500 தேட்டரில் ரிலீஸ் பண்ண சொல்கிறாரு. இவர் 50 தேட்டர் தான் ரிலீஸ் பண்ணுறேங்கிறாரு. யார்? ரெட் ஜெயண்ட் செண்பகமூர்த்தி. என் படம் நான் 10 கோடி போட்டு எடுத்திருக்கேன், நீ 500 தேட்டரில் ரிலீஸ் பண்ணுங்கிறாரு விஷால். இல்லை, அதெல்லாம் பண்ண முடியாது, நான் வந்து 50 தேட்டர் தான் பண்ண முடியுங்கிறாரு. காரணம் 500 தேட்டரு திமுகவுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. உதயநிதி ரெட் ஜெயண்ட் கண்ட்ரோலில் 500 தேட்டர் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அப்போது ரெட் ஜெயண்ட் எதை சொல்லுகிறதோ அதுதான் சினிமா தேட்டர் சட்டம். இப்போ சினிமா வட்டாரம் அப்படிதான் இருக்குது. நீங்கள் ரஜினி படம் எடுத்தாலும் ரெட் ஜெயண்ட் தான் ரிலீஸ் பண்ணணும். யார் படம் எடுத்தாலும் தேட்டர் கட்டுப்பாடு பூரா யார்கிட்ட இருக்குது? ரெட் ஜெயண்ட் தான் இருக்குது. ரெட் ஜெயண்ட் என்ன பண்ணுறாங்க? ஏப்பா தேட்டர் எவ்வளோ கட்டியிருக்கேன்? 10 கோடி, இந்த 10 கோடி 5 கோடி வச்சுக்க, 5 கோடியா சரி வச்சுக்க, மீதி 5 கோடி தானே, ரைட்டு, நாங்கள் தர்றோம், வர்ற செலவில் ஆளுக்கு பாதி, நீயே மேனேஜ்மெண்ட் பார்த்துக்க. இப்படி 1000 தேட்டருக்கு மேலே இப்போ ரெட் ஜெயண்ட் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. சரி. அப்போ அவர்கள் விரும்பினா படம் 10 நாள் ஓடும், விரும்பலின்னா 2 நாள் எடுத்துருவாங்க. அந்தளவுக்கு அவங்க கண்ட்ரோலில் இருக்கா சார்? கண்ட்ரோலுக்கு போய் பல வருஷம் ஆச்சுப்பா. விஷால் என்னங்கிறாரு, என் படத்தை 15 நாள் 15 நாள் ஓட்டினா யாரும் பார்க்க மாட்டான், ஒரு வாரம் தான் ஓட்டுவோங்கிறான். இந்த சண்டையில் சினிமாக்காரனை பூரா என்னைக்கு துரத்தி விட்றோமோ இந்த நாட்டை விட்டு, அன்னைக்கு தான் அரசியலை உருப்பிடும். ஏன்னா தன்னுடைய படத்தை ஓட்ட மாட்டேங்கிறான் ரெட் ஜெயண்ட் செண்பகமூர்த்தியினுடைய கட்சி ஆரம்பிக்கிறார் விஷால் சார். அதே போல் விஜய் ஏன் கட்சி ஆரம்பித்தார்? அவர் நேரு ஸ்டேடியத்தில் ரசிகர்கள் பூரா வர வச்சு நலத்திட்ட உதவி, அதுக்கு பர்மிஷன் இல்லைன்ட்டாங்க, அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு. வேறு என்ன இவங்க கட்சி ஆரம்பிக்க வேண்டிய தேவை என்ன? இவங்களுக்கு மக்கள் பூராமல் முட்டாள் நினச்சிக்கிறேன். சினிமா பார்க்குறவன் பூரா ஓட்டு போட்டுருவான், சினிமா பார்க்குறவன் பூரா ஓட்டு போட்டுருவான் அப்படின்னு நினைக்கிறாங்க. தான் சினிமா படம் ஓடலைன்னா உடனே கட்சி ஆரம்பிச்சிடுறது. இனி யார்? கவுண்டமணி செந்தில் 2 பேர் கட்சி ஆரம்பிக்க போகிறாங்க. எங்களுக்கு வாய்ப்பே இல்லையா, நாங்கள் ரெட் ஜெயண்ட் தான் எங்களுக்கு இது காரணம், நாங்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோம். கவுண்டமணி செந்தில் வடிவேலு எல்லாம் கட்சி ஆரம்பிக்கிற நிலைமை ஆகி போச்சு இப்போ சினிமாவில். இது வந்து எம்ஜிஆர் அவர்கள் தான் வந்து ஒரு முன்னோடி மாதிரி இல்லையா சார்? ஏன்னா அவரை பார்த்து தானே சார் வர அத்தனை சந்ததிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம் சார். எம்ஜிஆர் அவர்கள் தாண்டி இப்போ இந்த அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே பாதி பேர் வந்து நம்ம சினிமாலேருந்து வந்தவங்க தானே சார் நம்ம பார்க்குறோம். நிறைய தலைவர்கள் இருக்காங்க, நம்ம பேர் சொல்லலாம் நானும். அவங்க இப்போ எல்லாருமே பார்க்குறது என்னன்னா, சரி ஓகே இவரை மாதிரியே நம்மளும், அவரை தான் ஃபஸ்ட்டு ஒரு முன்னோடியாக எடுத்துக்கிறாங்க, அவர் தான் ஃபஸ்ட்டு ஒரு முன்னோடியாக வச்சு அவரோட இதை தான் போட்டு பிக்சர் அட்லீஸ்ட் அவரோட ஒரு ஃபோட்டோவாவது போட்டு அவங்க கட்சி ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவர் விஷால் ஆல்ரெடி வந்து ஆர்கே தொகுதியில் நின்று எவ்வளோ பெரிய மேஜராக தோற்று போனார்ன்றதை நம்ம பார்த்த ஒரு விஷயம். தோத்தெல்லாம் போல நாமினேஷனே தப்பாக போட்டார், ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நாமினேஷனை போட தெரியாது, இப்படி முதலமைச்சராக போகிறாரு சார். அப்படி இருக்கிற ஒரு திருப்பியும் கட்சி எப்படி சார் ஆரம்பிச்சு? இது புரியல சார். இது தமிழர்கள் பூரா முட்டாள் தானம்மா. 500 ரூபா கொடுத்தா ஓட்டு போடுவான்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. விஜய் வந்து இப்போ ரஷ்யாவில் உட்காந்துருக்கார், ஓட்டு போடுறதுக்கே வர்ற மாதிரி தெரியல. ரஷ்யாவில் உட்காந்து இந்த கோட்டு போடுறதுக்கு அங்கே ஓட்கா போட்டுட்ருக்காரு சார். ஏமா குளிருக்கு ஓட்காங்கிறது குடிச்சுதாம்மா ஆகணும், அங்கே தவிர்க்கவே முடியாது. இல்லைம்மா, இது நீங்கள் ஐரோப்பா நாட்டுக்கு போனால் அந்த குளிருக்கு குறைந்தபட்சம் எல்லாருமே வந்து ஒயின் சாப்பிடுவான்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் இன்னும் வெளிநாடுகளும் போகலை, அதனால் போகும்போது சூழ்நிலை பார்த்து சொல்லிக்கோ. அப்போது அவர் கோட்டு படத்துக்கு அங்கே தான் இருக்கார், பாட்டு வேறு பாடுறாரு. நான் மைக்கை பிடிக்கட்டுமா, கேம்பெயின் ஆரம்பிக்கட்டுமா, இல்லை ஷாம்பெயின் திறக்கட்டுமாங்கிறாரு. என்னது சார்? நீங்கள் ஏன் சார் அதெல்லாம் பார்க்குறீங்க? நீங்கள் கட்சி வேலை தானே பார்க்கணும். நீங்கள் ஏன் வந்து ஒரு படத்தை சார்பாக அவர் ஒரு ஹீரோ, அவர் என்ன வேணாலும் படத்தில் இது பண்ணுவார், நீங்கள் ஏன் அதெல்லாம் பார்க்குறீங்க? இல்லைம்மா, நான் ஒரு பத்திரிக்கையாளன், நான் சாராயம் விற்கிறவன், கஞ்சா விற்கிறவன், அபின் விற்கிறவன், ஹெராயின் விற்கிறவன், ஜாபர் சாதிக்கு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்குல்ல. என் தொழில் அப்படி. நான் சும்மா இருந்தாலும், அதாவது மரம் சும்மா இருந்தாலும் காற்று விடாது. காற்று என்ன பண்ணுது? மரத்தை போட்டு அசைக்குது, இலையை உழுக்காட்டுது. அதே போல் நான் சும்மா இருந்தாலும் ஜாபர் சாதிக்கு பேட்டை என் ஃபோனுக்குள்ளே வந்துடுது.
நான் என்ன பண்ணுறது? அப்போது அவர் இப்போ இந்த கோட்டு படம் பாடுறாரு, பார்ட்டினா ஆரம்பிக்கட்டுமா? என்னையா கட்சிக்கு பேரும் பார்ட்டி தான், சரக்கடிக்கிறவனுக்கு பேரும் பார்ட்டி தான். அப்போ படம்னு வரும்போது அது வேற ஏமா இல்லைம்மா, அது என்ன அந்த பாட்டு பூரா பாரில் தான் நடக்குது. பார்ட்டினா பாரில் தான் நடக்குது. எம்ஜிஆர் என்ன இல்லைம்மா, எம்ஜிஆர் ஏதாவது சிகரெட் குடிச்சு பார்த்துருக்கீங்களா? சரக்கு அடிச்சது பார்த்துருக்கீங்களா? இப்போ எம்ஜிஆர் சொன்னீங்கல்ல, இப்போ இந்த கோட்டு படத்தினுடைய கேசட் டீசர் இப்போ பார்த்தா ஃபுல்லாக பாரில் தான் பார்ட்டி கீர்த்தி ஷாம்பெயின் சரக்கு எல்லாம். உங்கள் பாயிண்ட் நான் அக்ரி பண்ணிக்கிறேன். அப்படி இருக்கும்போது காலகட்டத்துக்கும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தானே சார் நம்ம இருக்கோம். அப்போ இருக்கிற காலகட்டம் வேற, நீங்கள் இருந்த காலகட்டம் வேற. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறணுன்றதுனால அவர் அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். நான் சப்போர்ட் பண்ணி பேசல சார், ஒரு ஜென்ரலான ஒரு கமெண்ட் தான் ஏன் சைட்லேருந்து. ஸோ அப்படி இருக்கும்போது இதை நம்ம வந்து ஏன் ஒரு பாட்டும் ஒரு படத்துக்காக அவர் வந்து இந்த மாதிரி எழுதுறதும், தனிப்பட்ட ஒரு கட்சியில் இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணாதான் நம்ம தப்புன்னு சொல்ல முடியும் இல்லை சார்? அம்மா, நீங்கள் கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி. நான் கேட்குற கேள்வி, நீ ஒரு நடிகராக இருந்தால் உன்னை பார்க்க மாட்டான். நீ இப்போ தலைவனாக வர்ற, சரி, தலைவனாக வரும்போது உனக்கு பொது ஒழுக்கம் வேணுமா வேண்டாமா? நீ மக்களுக்கான சொத்து, என்னை தலைமை தாங்க வர்ற, என்னையும் சேர்த்து. நான் முதலமைச்சராக வர்றேன், அந்த நாட்டில் லஞ்சம் லாவணியம் ஊழல் எல்லாம் இருக்காது, எல்லாம் ஒழிச்சிருவேன், 150 கோடி ரூபா போட சம்பளம் வாங்குறேன், இதையே தூக்கி போட்டு வர்றேன் நாட்டை திருத்தருக்கு. நாட்டை திருத்த வர்றவர் எங்கள் சாராய கடையிலேருந்து அவர் கிளம்புறாரு. நீங்கள் இளைஞனுக்கு என்ன தகவல் சொல்கிறீங்க? இளைஞனுக்கு என்னங்க நீங்கள் அந்த பார் செட்டப்பை தவிர ஒரு உழைக்கிறவனை காமி, மூட்டை தூக்குறவனை காமி, வண்டி இழுக்கிறவனை காமி, கிராமத்தில் வயல் வேலை செய்கிறவனை காமி, அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏண்டா இளைஞர்களுக்கு என்ன பார்த்தா வாட்சின் பாட்டிலாக அடுக்கி வச்சுருக்கு. இது என்னடா வேலை, இது எங்கே இது கிடைக்கும்? ஒரு பாட்டில் அடித்து பார்த்தா என்னென்னு பார்க்குற இளைஞனுக்கு, ஒரு பள்ளிக்கூடம் படிக்கிற இளைஞனுக்கு 18 வயசு இளைஞன், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அதுக்கு பேர் டீன் ஏஜ். என்ன ஏஜ்? டீன் ஏஜ். அப்போ அவனுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயம் புதுசாக தெரியும். அதனால தான் நீங்கள் என்ன சொல்கிறான், ரொம்ப அவனை கண்காணிக்கணுங்கிறான் பெற்றோர்களை. 13, 14, 15, 19 வரைக்கும் டீன் ஏஜ் தான். அது வரைக்கும் வாக்கே கொடுக்கறதில்ல, திருமணமே பண்ணக்கூடாதுங்கிற அரசாங்கம். அப்போ அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. நீ போய் பாரை காமிச்சினா, ஓ இதுதான் நம்ம தலைவர் போகிற வழியா, தலைவர் காட்டுகிற வழி இதுதானா? எம்ஜிஆர் படத்தில் பாட்டு இருக்கும், ஒரு தன்னாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. எம்ஜிஆர் பாடுவார், அண்ணாதுரை காமிப்பார். அப்போது நம்ம விஜய் காமிக்கிறது பூரா, ஓ இதுதான் நம்ம தலைவருடைய இடம், இங்கிருந்து தான் அரசியல் கிளம்பணும் போல் இருக்குன்னு நேராக வாட்ஸ் ஸ்டேன் பாட்டில் உட்காந்துட்டானா எந்திரிக்கவே மாட்டான். அப்புறம் அப்போது மக்களுக்கு செய்தி சொல்லக்கூடியவன் மிக மிக நேர்மையானவனாக இருக்கணும். ஏன் காமராஜ் ஆட்சிங்கிறான்? ஏன் சொல்லுங்கள், காமராஜ் ஆட்சி ஏன் சொல்கிறான்? அப்படி நேர்மையாக இருந்தாலும் வாழ்ந்தாரு. அதனால தான் எல்லா கிளம்புறவங்க பூரா காமராஜ் ஆட்சின்னு சொல்கிறான். கருணாநிதி ஆட்சின்னு எவனும் சொல்கிறதில்ல, ஜெயலலிதா ஆட்சின்னு சொல்கிறதில்ல, ஏன் ஓபிஎஸ் ஆட்சின்னு சொல்கிறதில்ல, இபிஎஸ் ஆட்சின்னு சொல்கிறதில்ல. ஏன் காமராஜ் ஆட்சிங்கிறான்? இல்லையா, நாங்கள் வந்து ஸ்டாலின் ஆட்சி தான் கொண்டு வருவோம், அப்படி யாரும் சொல்கிறதே இல்லையே. திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லாம் என்ன சொல்கிறான்? காமராஜர் ஆட்சி இதுதான். அப்போது விஜய் இது வரைக்கும் நடிகன் யாரும் இப்போ அதை பற்றி இப்போ பார்க்கல. இப்போ தலைவனாக வரும்போது விமர்சனம் வரத்தான் செய்யும். நீ உன்னை சரி பண்ண வேண்டிய வேலை மக்களுக்கு இருக்குது. ரொம்ப உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி, வணக்கம். மறக்காம எல்லாரும் ஏப்ரல் 19ஆம் தேதி ஓட்டு போட்டுடுங்க. மை ஓட் மை ரைட்.